சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஓய்வூதியம் பெறும் நபர்கள் கவனத்திற்கு இபிஎஃப்ஓ வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உமேங் செயலி மூலம் யுஏஎன் எண் ஒதுக்கீடு உள்ளிட்டவை செயல்படுத்தப்படுகிறது என ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் சேவைகளை விரைவாகவும் வெளிப்படையாகவும் பயனர்கள் பயன்படுத்த எளிதானதாகவும் மாற்றுவதற்கு தொடர்ச்சியான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. இந்த முயற்சிகள் அதன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பான திறமையான சேவைகளை வழங்குவதற்கான உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாகும். அண்மை காலங்களில் இபிஎஃப்ஓ உறுப்பினர் சுய விவரங்கள் திருத்தத்தை எளிதாக்குவதற்கும் பரிமாற்ற கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கும் ஓய்வூதியம் வழங்கும் செயல்முறையை எளிதாக்குவதற்கும் ₹1,00,000 வரையிலான முன்பண கோரிக்கைகளை நிறைவேற்றும் செயல்பாட்டை பயன்படுத்துவதற்கும் சுற்றறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. 2024 முதல் 2025 நிதியாண்டில் நோய், வீட்டு வசதி, திருமணம் மற்றும் கல்வி ஆகியவற்றின் கீழ் ₹1,00,000க்கும் அதிகமான முன்பணம் தானியங்கி உரிமைகோரல் வசதியின் கீழ் வழங்கப்பட்டன. இதன் விளைவாக $2.34 கோடி கோரிக்கைகளுக்கு இந்த முறையின் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளன. பரிமாற்ற உரிமைகோரல் செயல்முறையும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் முதலாளி ஒப்புதல் தேவையை நீக்குவதன் மூலம் 15/1/2025 அன்று முதல் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. உறுப்பினர் சுயவிவர திருத்தத்திற்கான ஆன்லைன் வசதி ஆதார் அங்கீகாரத்தை பயன்படுத்தி எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் உறுப்பினர் சுயவிவர திருத்தத்திற்கு முதலாளி மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பை சார்ந்திருக்கும் நிலை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைன் இணைப்பு நீக்க வசதி உறுப்பினர்கள் தங்கள் யுஏஎன் எண்ணில் இருந்து தவறான உறுப்பினர் அடையாள இணைப்பை நீக்க உதவுகிறது. இதனால் குறைகள் குறைந்துள்ளன. முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உமேங் செயலி மூலம் யுஏஎன் எண் ஒதுக்கீடு உள்ளிட்டவை செயல்படுத்தப்படுகிறது. இந்த வசதியை பெறுவதன் மூலம் உறுப்பினர் பாஸ்புக் விவரங்களை பார்வையிடுதல், உறுப்பினர் சுயவிவர குறிப்புகளை புதுப்பிப்பது, உரிமைகோரல் சமர்ப்பிப்பு போன்ற சேவைகளை உடனடியாக பெற முடியும். ஆன்லைனில் தாக்கல் செய்யப்படும் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காணவும், கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதை குறைக்கவும், காசோலை சான்றளிக்கப்பட்ட வங்கி பாஸ்புக்கை பதிவேற்ற வேண்டும் என்ற தேவையான இபிஎஃப்ஓ நீக்கியுள்ளது. மேலும் வங்கி கணக்கு விவரங்களை யுஏஎன் உடன் இணைப்பதற்கு முதலாளியின் ஒப்புதலை பெற வேண்டிய அவசியம் 2025 ஏப்ரல் முதல் நீக்கப்பட்டது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.